व्यक्ति परिवार संस्कृत के வரவேற்கின்றோம். இன்றைக்கு अश्विनी நாள் व 7. विदेही स्थिति का अभ्यास बढ़ाओ। आज का विषय है अर्जुन बनो। अव्यक्त इशारे உடலற்ற विदेही ஸ்திதியின் बनने பயிற்சியை से அதிகப்படுத்துங்கள். अर्जुन இன்றைய बनो। தலைப்பு அர்ஜுனன் ஆகுங்கள். अर्जुन की இன்றைய विशेषता இஷாரா सदा விதேகி वृद्धि ஆகுவதில் में ஹே स्थिति அர்ஜுனா स्वरूपम ஆகுங்கள். அர்ஜுனனின் विजयी விசேஷத்தன்மை कृपणम। சதா ऐसे பிந்துவின் नष्ट நினைவு ग्रहों का சுரூபத்திலிருந்து स्मृति स्वरूप வெற்றியாளராகினார். होने वाले அதே போன்று अर्जुन பற்றற்றவர் सदा गीता நினைவு ज्ञान சுரூபம் सुनने ஆகக்கூடியவராக और இருந்தார் मनन करने அர்ஜுனன். वाले अर्जुन சதா கீதையின் ऐसा ஞானம் கேட்பவர் विदेही மற்றும் जिनके சிந்தனை चित्त செய்யக்கூடியவர். मरे पड़े हैं, அதே ऐसे போன்று बेहद की விதேகி वैराग्य होने உயிருடன் वाले இருக்கும் பொழுதும் अर्जुन बनो। இறந்துவிட வேண்டும். अभी हम அப்படிப்பட்ட எல்லையற்ற सुनेंगे விருப்பமின்மை உடைய அர்ஜுனன் ஆகுங்கள். இப்பொழுது நாம் தீதி கூறுவதை கேட்கலாம். ओम शांति। सभी ठीक हो? சாந்தி. आज हम எல்லாரும் लोग ஓகேவா இருக்கிறீங்களா? अहमदाबाद में हैं और एक இன்றைக்கு நாம் यहाँ அகமதாபாத்ல ग्लोबल இருக்கிறோம். गुजरात रिट्रीट सेंटर बहुत अच्छा, जिसमें இங்க ஒரு 200-250 ரிட்ரீட் சென்டர் இருக்கு. குளோபல் छोटे-छोटे घर குஜராத் बनाए हैं। ரிட்ரீட் சென்டர். कल बहुत बड़ा அங்க 2000 के हॉल का சின்ன சின்ன उद्घाटन 250 किया। வீடுகள் இருக்கு. हम लोग आए थे। நேத்து ஒரு பெரிய ताज़ा समाचार ஹால், सुना के सुनाएंगे। 2000 பேர் बहुत உட்கார अच्छा ஒரு प्रोग्राम பெரிய था। ஹால் இனாகுரேட் பண்ணாங்க. 3 அங்க हॉल बनाए, இருந்தோம். 300 ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா ऑर्गेनाइजेशन का இருந்தது. இன்னும் அதிகமான उद्घाटन நியூஸ் किया। நம்ம அப்புறம் கொடுக்குறோம். बहुत 3 अच्छा ஹால் लगा। இருந்தது. ஒண்ணுல 200 பேரு, बाबा 250 कह रहे हैं பேர், अर्जुन बनो। 2000 பேர் உட்கார்ற மாதிரி 3 ஹால் இருக்காங்க. अर्जुन का मतलब होता பாபா है இன்றைக்கு नंबर वन। அர்ஜுனர் நாம் ஆக வேண்டும் அப்படின்னு औरों से சொல்றார். भिन्न அர்ஜுனர் ஆகுவது அப்படின்னா என்ன? अपनी विशेषताएं थी। அவர் நம்பர் परंतु 1, सबसे மற்றவரை बड़ी போல அல்ல. विशेषता उसकी அவரு थी, நிறைய விஷயத்தை அவர்தான் ஆரம்பிக்கிறார். उसको कहा அப்போ ये पक्षी देख रहे हो அவருக்கு उड़ता हुआ, மன ஒருமுகப்பாடு उसकी இருக்கு. இப்படி आंख में நிறைய भी आंख की तरह நிறைய उसमें அவர்கிட்ட விசேஷ தன்மைகள் आपका இருக்கு. அவரு तीर அந்த लगना चाहिए। பறவையினுடைய கண்ணை तो कहने लगा குறிவைத்து அம்பு எய்தக்கூடியவர். क्योंकि उसके अभ्यास அப்படிப்பட்ட बहुत है। அவர் कोई भी அவர் चीज के அந்த प्रैक्टिस பறவையினுடைய करते रहो கண்ணை करते रहो, குளத்துல தெரிகிற तो அந்த इजी हो பிம்பத்தை जाता है பார்த்து और குறிவைத்து एक्यूरेसी होता है। அம்பு எய்தக்கூடியவர். तो ஸோ इसलिए அது बाबा कह போல रहे हैं அப்படிப்பட்ட மன अर्जुन बनो। ஒருமுகப்பாடை நாம பயிற்சி செய்யணும். அதை நாம பயிற்சி उसको செய்யும் போது நமக்கு जब எல்லாமே उसको कौरव की சுலபமாயிடும், सेना में ஈஸி ஆயிடும். அதனால்தான் वो பாபா ब्राह्मण சொல்றார், நீங்க जाके அர்ஜுனன் ஆகணும் அப்படின்னு. सभी संबंधी देखे கௌரவர்களுடைய படையில कि सामने அவருடைய आता हुआ, मैं इनसे कैसे சொந்தக்காரங்களை युद्ध करूंगा, எல்லாரையுமே பார்க்கிறார். इनको कैसे मारूंगा।
அப்போ அவருடைய लेकिन எண்ணங்கள் मेरे எல்லாம் संबंध நான் नहीं எப்படி है இவங்களோட சண்டை போட முடியும், எப்படி कि जो இவங்களை எல்லாம் நான் मेरे வந்து கொல்ல रिलेटिव्स हैं முடியும், இவங்கெல்லாம் என்னுடைய சொந்தக்காரங்களாச்சே वो तो அப்படின்னு அவர் देहधारी நினைக்கிறார். देह के संबंध है वो तो विनाशी होते ही हैं ஸோ இவங்கெல்லாம் வந்து उसमें फिर शक्ति आई உடல் உறவுகள் இது எல்லாமே तो அழியக்கூடிய बाबा உடல் कहते அப்படின்னு हैं அவரு विदेही बनने में உணர்றார். அப்போ हे பாபா अर्जुन बनो சொல்றார், நீங்களும் கூட அர்ஜுனர் अर्जुन की ஆகுங்கள், क्या विशेषता थी உடலற்றவர் ஆகுவதில் कि सदा அர்ஜுனர் ஆகுங்கள் அப்படின்னு பாபா சொல்றார். அவருடைய விசேஷத்தன்மை என்னன்னா தொடர்ந்தும் கூட बिंदी में स्मृति स्वरूप बन विजयी बना ஒரு ஒரு புள்ளி ऐसे ही ரூபத்தில் नष्टों व பயிற்சி உடையவராக ஆகி வெற்றியாளர் ஆகுங்கள். जब तक யாரெல்லாம் मैं இப்படி பற்றின் सेवा சொரூபமாக की आदत பற்றற்ற नहीं है தன்மையின் சொரூபமாக நினைவின் इसलिए बाबा சொரூபமாக कहते हैं இருக்கிறாங்களோ அவங்களும் கூட विदेही बनने ஒரு में அர்ஜுனர். क्या करना அதனாலதான் பாபா சொல்றார், நீங்கள் உடலற்றவர் अर्जुन ஆகும் बनना பொழுது முதல் ஸ்டெப் सदा என்னன்னா गीता ज्ञान நீங்க सुनने உடலற்றவர் ஆகணும். और मनन करने वाले அர்ஜுனர் अर्जुन தான் बनो தொடர்ந்தும் எப்பொழுதும் கீதையினுடைய ஞானத்தை கேட்பவர், ऐसे ही அதை विदेही ஞான சிந்தனை பண்ணக்கூடியவர் इनके அர்ஜுனன். सब मरे पड़े हैं எல்லாருமே इनके भी இந்த सब मरे முறையில पड़े हैं உடலற்றவர் ऐसे ஆகணும், बेहद ही वैराग्य बसे உயிரோடு हुए இறப்பவர் अर्जुन ஆகணும். बनो இப்படிப்பட்ட क्योंकि जो भी எல்லையற்ற संबंध விருப்பமின்மை உடையவர்கள் एक ही அர்ஜுனன் जन्म में ஆவார். होते हैं ஏன்னா இந்த உறவு फिर முறைகள் जिनको मामा எல்லாமே வந்து இந்த बार ஒரு बार बाबा பிறவிக்கானது बोलते हैं இல்லையா? चाचा बनेगा नहीं என்னுடைய அங்கிள் तो एक ஒவ்வொரு तो विदेही பிறவியிலும் எனக்கு अवस्था மாமாவாகவே இருப்பாரா அப்படின்னா दूसरा கிடையாது. देहधारियों को சோ देखते हुए ஒன்று வந்து உடலற்ற कि சிதியை स्वार्थ में அனுபவம் है பண்ணுவது, இரண்டாவது விஷயம் और உடலை பார்க்கும் பொழுதும் शरीर का तो நாம் विनाश हो ही जाएगा ஆத்மாவை பார்க்க आत्मा முடியும். तो विनाशी है இந்த उसमें ही எல்லாருமே निरंतर रहे ஆத்மாதான், இந்த உடல் कि வந்து आत्मिक प्यार हो அழியக்கூடியது. आत्मिक இது स्नेह இந்த है ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது संबंध भी है தொடர்ந்தும் நமக்கு இருக்க வேண்டும். लेकिन देहधारी में जो कोई भी संबंध है அப்போ இந்த वो तो ஆன்மீக टेम्पररी होता அன்பு है அப்படிங்கிறது நமக்கு थोड़े ही साल के இருக்கும். लिए होता है நான் உடலை பொறுத்தவரை எல்லாமே देहधारी வந்து எல்லைக்கு உட்பட்ட में விஷயங்கள், ஒரு संबंध குறிப்பிட்ட का நேரத்திற்கு தான் स्थिति இருக்கும், रहती அழியக்கூடியவை அனைத்துமே. तो அப்போ இந்த जिस विषय हो விழிப்புணர்வு நமக்கு தொடர்ந்தும் இருக்கும் दुख नहीं பொழுது रहता நமக்கு எந்த और एक விதமான दूसरे को துக்கமும் सहयोग இருக்க मिलेगा முடியாது, எப்பொழுதும் அன்பு இருக்க सबसे முடியும். बड़ी बात तो அப்போ நாம मिलन होगा அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க चिंता முடியும், नहीं होगी அனைவரிடமும் ஒத்துழைப்பு பெற कई முடியும். मेरे से पूछते हैं அப்போ कि अगर स्नेह है சில பேர் வந்து என்கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா, அன்பு இருக்கும் பொழுது और दुख होता है पर कैसे मुझे पता चले कि मेरा मोह है कि नहीं है तो चिंता लगना இது दुख அன்பா आना அல்லது பற்றா அப்படிங்கறது வந்து நம்ம எப்படி सब தெரிஞ்சுக்கலாம் ये அப்படின்னா, सब मोह எப்ப के வந்து विषय நமக்கு हैं வலி இருக்கோ, துன்பப்படுறோமோ, प्रेम तो होना ही அது चाहिए பற்று. இது कोई எல்லாமே संबंध हो பற்றினுடைய அடையாளங்கள். चाहे ஆமா, वो நாம पिता हो எல்லாரையுமே வந்து चाहे நம்ம कोई भी व्यक्ति அன்பு संबंध हो செய்யணும். हमें அது स्नेह பெற்றோருடைய करना அன்பாக இருந்தாலும் எதுவாக कभी भी किसी இருந்தாலும் बात में எல்லாத்துலயுமே அன்பு किसी இருக்கணும் को நமக்கு. ஆனா பற்று என்பது வேண்டாம். ஏதோ ஒண்ணு इंसल्ट करना நடந்திருக்கு அப்படிங்கிற विरोध போது, करना नहीं हर एक आत्मा இல்ல के साथ உங்களுக்கு साथ है கோபம் வருது, बहुत இல்ல स्नेह है உங்களுக்கு எதிர்ப்பு तो தெரிவிக்கிறீங்க सब அப்படின்னா, काम भी हो எல்லாரும் जाएगा அவங்கவங்களுடைய பாகத்தை செய்றாங்க. அனைவருக்காகவும் நாம் அன்பை अभी जो बाबा कह கொண்டிருப்போம். रहे हैं ना कि எல்லாத்தையுமே நாம் विदेही बनो அன்பின் अடிப்படையில செய்யலாம். अर्जुन विदेही था அதனால்தான் பாபா சொல்றார், உடலற்றவர் ஆகுங்கள். அதனால்தான் அர்ஜுனரை போல तो विदेही உடலற்றவர் बनने के ஆகுங்கள் लिए அப்படின்னு बाबा ने कहा ना பாப்தாதா நமக்கு சொல்றார். क्या हो சோ एकाग्र हो உடலற்றவர் ஆகுவது அப்படின்னா, जितना जितना एकाग्र होंगे विदेही भी बनेंगे निर्मोही भी होंगे உடலற்றவர் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் क्या அப்படின்னா, होता है நம்மளுடைய जैसे கான்சென்ட்ரேஷன், स्मृति में रहना चाहिए அதாவது மன ஒருமுகப்பாடு तुरंत சக்தி अंदर ही அப்படிங்கறது अंदर நமக்கு வேணும். कुछ बातों இந்த का कुछ விழிப்புணர்வுல व्यक्तियों நாம का இருக்கணும் किसी அப்படின்னு के சொன்னா, स्वभाव का संस्कार का थोड़ा थोड़ा संकल्प चलते हैं உள்ளுக்குள்ள நமக்கு ஏதோ ஒரு तो पूरी பாதிப்பு एकाग्रता இருக்கு, नहीं होती மற்றவர்களுடைய अगर பாதிப்பு, हम चाहते हैं कि அவர்களுடைய पूरी சுபாவ एकाग्रता हो சமஸ்காரம், तो उसके लिए हमको அதுல வந்து विदेही भी बनना முழுமையான होगा ஒரு ஈடுபாடு निर्मोही भी அல்லது बनना होगा மன ஒருமுகப்பாடு இல்லை. उसके लिए அதற்கு समझ நாம என்ன பண்ணணும்? நான் ये समझ உடலற்றவராகணும். कि सभी देहधारी हैं நான் வந்து இந்த अभी कोई दिन था
ஒரு इनसे விடுபட்ட छूकर नहीं हटूंगा। ஸ்திதியை நான் அனுபவம் ठीक है, பண்ணணும். तो इसका இதெல்லாம் वर्णन करके இவர்கள் எல்லாமே आज உட सुबह के लिए உடல் रखते हैं। அழியக்கூடியவர்கள். இது எல்லாமே நிரந்தரமானதல்ல. இதை பத்தி நாம சிந்தனை செய்து 5 நிமிடம் நாம் அமர்ந்திருப்போம். ओम शांति। अव्यक्त मुरली रिवीजन 1969 से ज्ञान के रतन முரளி ரிவிஷன் और स्नेह के मुक्त 1969 முதல் ஞான ரத்தினங்கள், அன்பின் முத்துக்கள். अव्यक्त वाणी तारीख है 16 अप्रैल 1977।
ब्राह्मण जन्म की முரளி दिव्यता தேதி ஏப்ரல் और 16 अनोखापन। और 1977. भक्त कहेंगे பிராமண जगत வாழ்க்கையின் के तू ही तू, सारे कल्प के தெய்வீக सत्यात्मा। தன்மை மற்றும் தனித்தன்மை. यहाँ ही भरते हैं பக்தர்கள் என்ன तो சொல்றாங்க, भक्त நான் எங்கு इसी பார்த்தாலும் संसार உங்களை தான் से பார்க்கின்றேன் मुक्ति அப்படின்னு को சொல்றாங்க. प्राप्त ஆத்மாக்கள் करेंगे। முழு கல்பத்திற்காகவும் इसलिए இந்த நேரத்தில் बापू இந்த की சுபாவத்தால் आज्ञाओं में நிரப்பப்படுகிறார்கள். यहाँ मुक्ति இந்த का ही சுபாவத்தின் वह மூலம் संसार, பக்தர்கள் முக்தி அடைகிறார்கள். यहाँ இதனால்தான் कलियुग के துவாபரயுக संसार से ஆத்மாக்களுக்கு परामर्श இந்த करते சமஸ்காரத்தை, अपने व முக்தி बाकी பெற்ற இந்த भक्ति சமஸ்காரத்தை, अभिभूषण கடவுளை होते பார்த்த, எங்கு பார்த்தாலும் கடவுளையே राष्ट्र பார்க்கின்றேன் में அப்படிங்கிற अभिव्यक्त அந்த ஒரு तो அனுபவம் भक्त भी வெளிப்பட்ட वही ரூபத்தில் बने। இருக்கிறது. உங்களுடைய तो பக்தர்கள் भक्तों அல்லது को தந்தையினுடைய जगाने பக்தர்கள் जाती हूँ, இந்த वह நேரத்தில் बच्चों से நிர்ணயிக்கப்படுகிறார்கள். मिलने के लिए जाती ஒரு हूँ। ராஜாங்கம் எப்பொழுது चेक உருவாக்கப்படுகிறது, करना பக்தர்களும் इस கூட இப்பொழுதே चक्कर में मेरे உருவாக்கப்படுகிறார்கள். भक्त कितने நீங்கள் बने பக்தர்களை और விழித்தெழச் செய்ய बाप के बच्चे போகிறீர்கள். कितने बने। குழந்தைகளை சந்திப்பதற்காக நீங்கள் அவர்களை விழித்தெழச் செய்ய வேண்டும். அதனால நாம दोनों का செக் பண்ணணும், विशेष எத்தனை பேரை महत्व நாம பக்தர்கள் भक्तों का ஆகியிருக்கிறோம், भी எத்தனை பேரை பாபா अलग குழந்தை अलग पार्ट ஆகியிருக்கிறோம். है ஏன்னா 2 और பேருக்குமே बच्चों का விசேஷமான भी பாகம் இருக்கிறது. आत्मा तक பக்தர்களுக்கு का அரை अधिकार கல்பத்திற்கு ஒரு है। பாகம் இருக்கிறது. भक्त भी अभी குழந்தைகளுக்கும் दिखाई கூட देते அரை या கல்பத்திற்கு अभी உரிமை नहीं, உடைய அந்த பாகத்தை जो கொண்டிருக்கிறார்கள். नौखा भक्ति करने பக்தர்கள் वाले இப்பொழுது न தென்படுவார்களா அல்லது बलवान கடைசியிலையா? हंसमाला के मण के பக்தர்கள் होंगे, மிக தீவிரமான वह பக்தி भी செய்வார்கள். प्रत्यक्ष அவர்களே यहाँ ही மாலையினுடைய बनेंगे। மணிகளாகிறார்கள். அவர்களும் கூட विजयमाला की இங்கேயே வெளிப்பட और வேண்டும். भक्तमाला की, வெற்றிமணி क्योंकि மாலையும் संस्कार பக்தர்களினுடைய करने का மாலையும் समय இரண்டும் இப்பொழுதே இங்கேயே संगम युग வெளிப்பட में வேண்டும். है। ஏனென்றால் இதுதான் भक्त இந்த अंत में சங்கமயுகத்திற்கான पुकारते அனைத்து जाएंगे, சுபாவத்தையும் हे கிரகிக்க வேண்டிய भगवान நேரம் இப்பொழுதே हमें भी ஆகும். कुछ दे दो, பக்தர்கள் यह கடைசியில संस्कार அழைப்பார்கள், भी ஓ यहाँ से கடவுளே, எங்களுக்கும் उठेगी ஏதாவது और கொடுங்கள் बच्चे அப்படின்னு. साथ ஸோ का இந்த अनुभव சமஸ்காரத்தை करेंगे। இங்கிருந்து எடுத்துப்பாங்க. குழந்தைகள் ओम தந்தையினுடைய சகவாசத்தை அனுபவம் செய்வார்கள். ஓம் சாந்தி. मैं कैसे प्रेम का सागर, ज्ञान का सागर, आनंद का सागर, மூதாதையர்களின் பகிர்வு. अब நான் जो அன்பு जितनी கடல், अपना ஞான परिचय கடல், खुद நான் देता ஆனந்த है, கடல், நான் ஒரு तो ஒளி हमने புள்ளியாக क्या किया இருக்கின்றேன் बाबा? அப்படின்னு பாபா அவருடைய पहचान சொந்த ली அறிமுகத்தை நமக்கு मेरा கொடுக்கின்றார். बाबा இப்பொழுது था, நமக்கு பாபாவை நம்ம புரிஞ்சுட்டு चली இருக்கோம், गई அவரை बाबा की அறிஞ்சிட்டு तरफ। இருக்கோம். அவர் என்னுடைய अब बैटरी பாபா. चार्ज होना शुरू என்னுடைய हो गई। புத்தி என்பது இப்போ பாபாவை நோக்கி अब இருக்கிறது. हमारी என்னுடைய बैटरी जो है பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு चार्ज இருக்கு. होती है शिव இப்போ बाबा। நாம जब பாபாவை उसको अच्छी புரிந்து तरह கொள்ளும் से பொழுது, जाने அவரை लग அறிந்து जाए, கொள்ளும் பொழுது நம்முடைய परंतु பேட்டரி बाबा அப்படிங்கிறது हमको कहता है तुम भी சக்தியூட்டப்படுகிறது. अपने को அப்போ जानो। பாபா சொல்றார், நீங்க आपकी உங்களுடைய जो हो சொந்த जैसे है சுயத்தையும் निसर्ग உண்மையான वाली है, சுயத்தையும் நீங்கள் அறிந்து आप கொள்ள भी வேண்டும். अपने असली நீங்கள் स्वरूप को जानो। எப்படிப்பட்டவராக இருந்தாலும், யாராக मैं இருந்தாலும் உங்களுடைய உண்மையான हम தன்மையை अपने நீங்கள் को உணர்ந்து जानेंगे, பார்க்கணும். बाबा को जानेंगे, तभी அதன் हमारा बाबा से பிறகுதான் நாம் गहरा संबंध। பாபா கிட்ட ஒரு நெருக்கமான உறவு முறையை नहीं तो வச்சிருக்க முடியும். एक என்னை मुख से எனக்கு कहना होता தெரியும் है बाबा பொழுதுதான். मेरा, ஒண்ணு एक होता है வாயால मन से பாபா அப்படின்னு சொல்வது, மற்றொன்று बाबा मेरा है। இதயபூர்வமாக என்னுடைய பாபா तो அப்படின்னு जहाँ बाबा சொல்வது. को मेरा बनाया, பாபா वहाँ என்னுடையவர். मेरा எங்க और பாபாவை நீங்கள் मेरा तो உங்களுடையவர் एक ஆக்கிட்டு இருக்கீங்களோ, खुदा। அங்க ஒரே ஒரு பாபா மட்டும்தான் अब இருக்கிறார், बताओ, வேற யாருமே हमने கிடையாது. ऐसा संबंध இப்போ जोड़ा है
உங்களையே நீங்க செக் பண்ணுங்க. अपने को भी ऐसा இப்படிப்பட்ட ही जाना உறவு है जो முறையை நடைமுறையில जैसा பாபா கிட்ட நீங்க और ஏற்படுத்தி बाबा இருக்கிறீங்களா? भी जो है உங்களை जैसा நீங்க है உண்மையான जिस ரூபத்துல अनुभव है உணர்ந்திருக்கிறீங்களா? பாபா उसको भी எப்படி ऐसा ही இருக்கின்றாரோ जाना அப்படியே है நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? तब உண்மையான वह ரூபத்துல आत्मा का और நாம परमात्मा அதை का संबंध உணர்ந்திருக்கிறோமா? बनता है वह அப்பொழுதுதான் साझे அந்த शक्ति உறவு से முறை, संबंध அதாவது ஆத்மா बुद्धि एक பரமாத்மாவிற்கான के அந்த तरफ உறவு एकाग्रचित होता है ஏற்பட்டிருக்கு. இந்த உறவின் जो மூலமே आगे நாம் कहते थे ஆஸ்தியை पीस பெற ऑफ माइंड முடியும். नहीं है वो புத்தி माइंड में என்பது पीस ஒரே आ गई ஒருவரில் அமிழ்ந்திருக்க शांति வேண்டும், का सागर जो हुआ ஒருமுகப்பட்டிருக்க வேண்டும். वो அப்போ இப்போ हमारा நாம் साथी மன जब அமைதி बन गया வேணும்னு சொல்ல மாட்டோம் हाँ இல்லையா? ஏன்னா அவர்தான் माइंड அமைதி கடல், कुछ नहीं है அவர் நம்முடைய शांति சகவாசியாக के रूप में இருக்கின்றார். ஸோ शांति அப்ப के सागर என்னுடைய के साथ மனம் जो रहता है உள்ள हाँ அமைதியா இருக்கு, सागर के साथ மௌனத்துல में இருக்கு. जैसा ஏன்னா அந்த सागर होगा அன்பு கடலோடு, ऐसी हवा அமைதி देगा கடலோடு நாம தொடர்புல இருக்கிறோம். जिसका संग எப்படி करेंगे அந்த ऐसा रंग मिलेगा ஓஷன் இருக்கோ அது போல अब बाबा के தந்தையுடைய साथ बेहद சகவாசத்துல நான் अटूट हुआ है இருக்கும்போது அவரால उनके நான் साथ हमने सबने நிறமூட்டப்பட்டிருப்பேன். संबंध जोड़ रखा है பாபா எல்லையற்றவராக पहले हम இருக்கின்றார். अपने से पूछें அவர்கிட்ட நான் எல்லா जो உறவு बाप முறையையும் के வச்சிருக்கிறேன். संस्कार वो என்னையே मेरे நான் முதல்ல संस्कार बनते கேட்கணும். जा रहे हैं என்னுடைய जितना சமஸ்காரம் संबंध हमारा பாபாவிற்கு गहरा होगा சமமாக उतने இருக்கா? संस्कार हमारे बाप பாப்சமான் समान சமஸ்காரம் இருக்கா? औरों எந்த को भी அளவுக்கு दिखाई எனக்கு पड़ेंगे உறவு ஆழமாக இருக்கிறதோ हाँ फिर भी தந்தையோட, पसंद அதை பாப்சமான் சமஸ்காரம் என்கிட்ட இருக்கிறத மற்றவர்களையும் பார்ப்பார். நான் மற்றவர்களாலும் நேசிக்கப்படுவேன், கடவுளாலும் நேசிக்கப்படுவேன். शिक्षाएं वो तेरी याद आई and Videhi become அஷரீரி Arjuna. அல்லது விதேகி Become ஸ்திதியின் Arjuna, பயிற்சியை the one அதிகப்படுத்துங்கள். who takes the அர்ஜுனன் initiative in ஆகுங்கள். becoming விதேகி bodiless. ஆகுவதில் The speciality அர்ஜுனன் of Arjuna ஆகுங்கள். is அர்ஜுனன் constantly being விசேஷத்தன்மை embodiment சதா of the பிந்துவின் point நினைவு சொரூபத்தில் and becoming இருந்து victorious. வெற்றியாளராகினார். அதே Those who are போன்று destroyers of பற்றற்றவர் attachment நினைவு and சுரூபமாக embodiments of கூடியவராக oneness இருந்தார் are அர்ஜுனன். Arjuna. சதா கீதையின் Arjunas ஞானம் one கேட்பவர் who மற்றும் சிந்தனை constantly listens to செய்யக்கூடியவர் the knowledge அர்ஜுனன். of the Gita அதே and போன்று chants it. விதேகி உயிருடன் இருந்து Everyone has இறந்துவிட to become வேண்டும். bodiless in this அப்படிப்பட்ட way எல்லையற்ற and விருப்பமின்மை become உடைய free. அர்ஜுனன் Those who ஆகுங்கள். have such an unlimited attitude of disinterest are Arjuna. Om Shanti. Om Shanti. Welcome to Avikti Parivar. சாந்தி அவ்யக்தி So just பரிவாருக்கு now you உங்களை saw some of the வரவேற்கின்றோம். glimpse of இப்ப நீங்க welcoming Didi in GGRC in Ahmedabad. But ஜிஜிஆர்சி there's lot அஹமதாபாத்ல more. இருக்கிற It was ரிட்ரீட் a beautiful சென்டர்ல program yesterday. So to be continued, we'll show you வந்து all those glimpses tomorrow. How நாம beautiful கொஞ்சம் that கொஞ்சம் பார்த்தோம். program நாளைக்கு was. இன்னும் நம்ம And it பார்க்கலாம். was அந்த the ப்ரோக்ராம் ரொம்ப inauguration of a நல்லா big இருந்தது. auditorium ஒரு with பெரிய capacities more than ஆடிட்டோரியத்தினுடைய 2000 திறப்பு and விழாவாக it was இருந்தது. wonderful 2000க்கு மேல experience. அங்க So இருக்கலாம். மிக we'll நல்ல continue that அனுபவமாக video இருந்தது. tomorrow and அதை we'll வந்து show you நாம all நாளை those பார்க்கலாம். glimpses. But for now, we'll do our series. Today is day 7. இன்றைக்கு Increase the நாள் practice of the 7, bodiless state. அஷரீரி ஸ்திதியின் Ashariri பயிற்சியை and Videhi. அதிகப்படுத்துங்கள். அஷரீரி Today's மற்றும் topic, விதேகி. become இன்றைய Arjuna. தலைப்பு அர்ஜுனன் Now we'll ஆகுங்கள். listen to இப்பொழுது நாம் Mohinididi. மோகினி தேதி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. I think if you are in India, you will get news of some celebration or other. நீங்க There is இந்தியால one, இருந்தீங்கன்னா I think ஏதானும் globally ஒரு
கொண்டாட்டம் in அப்படிங்கிறது Hindi. இருக்கு. Whenever ஹிந்தியில you வந்து turn அந்த நியூஸ் கிடைக்கும். நீங்க எப்போ வந்து somewhere or other, எப்பயுமே ஏதானும் ஒரு some ஃபங்க்ஷன் center or other அப்படிங்கிறது center இருக்கு. will have inauguration, celebration, and they do it டெய்லியே with really ஏதாவது lot ஒரு of சென்டர்ல love. நிறைய Yesterday அன்போடு they வந்து had band செய்றாங்க. were playing, people were dancing, நேத்து வந்து they had பேண்ட் small வந்து brands dancing இருந்தது. at night. All the அஹ் young sisters, lot of நிறைய intoxication. வந்து So டான்ஸ் they dance. ஆடினாங்க. நிறைய ஊக்கம் So உற்சாகத்தோடு இருந்தாங்க. yesterday I was feeling that that's what we will do in golden age, right? கோல்டன் ஏஜ்ல நம்ம இப்படிதான் Afternoons will இருப்போம் be இல்லையா? this அந்த உணர்வு big ஏற்பட்டது. celebrations, right? So today that பெரிய Baba பெரிய is also கொண்டாட்டங்கள் inspiring இருக்கும். us பாபா to நமக்கு be இன்றைக்கு Arjuna, அர்ஜுனனாக that means ஆகணும், claim number இருக்கணும் one, அப்படின்னு பாபா வந்து நமக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறாங்க. அதாவது Arjuna நம்பர் lived the ஒன்னா life of இருக்கணும். principles அர்ஜுனன் வந்து ஒரு and he ஒழுக்க practiced முறைகள், கோட்பாடுகள் as a நிறைந்த வாழ்க்கையை warrior வாழ்ந்தார். with அவர் bow ஒரு and போர் arrow. வீரராக His guru வில் was அம்போடு very, பயிற்சி very செய்தார். அவருடைய குரு efficient and ரொம்ப ஒரு very good to திறமைசாலியாக train இருந்தார். their அவரை followers. சரியான முறையில வந்து பயிற்சி அளித்தார் அவருடைய குரு So one thing அர்ஜுனருக்கு. in bow and arrow practice they show, they என்ன will tell you the காட்டுவாங்க spot வில் when அம்பு your பயிற்சியில arrow அப்படின்னா, should அவங்க வந்து ஒரு இலக்கை pierce காட்டுவாங்க. into the same அம்பு spot. வந்து அதே இடத்துல தைக்கணும். So same was அதுதான் done அவர்கள் to கொடுக்கும் Arjuna. பயிற்சி. ஸோ So இதே Baba தான் is saying that அர்ஜுனருக்கும் சொல்லிக் we had கொடுக்கப்பட்டது. good பாபா practice, சொல்றார், நமக்கு இந்த பயிற்சி become அதிகமாக தேவை. Arjuna, நாம் அர்ஜுனர் ஆகணும். who takes the initiative அர்ஜுனர் அப்படிங்கிறவரு in becoming இனிஷியேட்டிவ் அப்படின்னா bodiless. அவர் வந்து ஒரு The பொறுப்பெடுத்து செய்கிறது. speciality of Arjuna is அர்ஜுனனின் விசேஷத்தன்மை என்ன constantly அப்படின்னா, embodiment of the point. தொடர்ந்தும் ஒரு Embodiment of point form புள்ளி and சுரூபத்தில் becoming இருப்பதாகும். victorious. அதே நேரத்தில் வெற்றி உடையவராக ஆகுவதும் ஒரு அர்ஜுனரின் Those who are அடையாளம். victorious of யார் வந்து attachment, இப்படி வெற்றி, it's not victory over someone, but your own attachment. உங்களுடைய பற்றிலிருந்து வெற்றி So it's very பெற்றவராக simple. இருக்கிறாரோ When we அவர் அர்ஜுனன். practice, it takes, உம், you don't know when, இது ரொம்ப and in the சிம்பிளா end, இருக்கலாம். there is எப்போ possibility of கடைசியிலையா எப்ப நீங்க அப்படி attachment to ஆவீங்கன்னு தெரியாது. emerge. ஏன்னா பற்று எதுல இருக்கோ அந்த Conqueror of விஷயங்கள் தொடர்ந்து வந்து attachment, கொண்டிருக்கும். attached, Baba says, and awareness or embodiment of remembrance. நினைவின் சுரூபமாகவும் இருக்கணும், பற்றை Arjuna is வென்றவராகவும் one இருக்கணும். who அர்ஜுனர் constantly தொடர்ந்தும் listens to the knowledge of the Gita கீதையினுடைய ஞானத்தை கேட்பவர். and then churn on it. அதன் பிறகு அதை ஞான சிந்தனை Everyone செய்யக்கூடியவர். has to become bodiless. ஒவ்வொருவரும் In this உடலற்றவர் way, ஆக வேண்டும். இந்த முறையில் you have to die alive. நாம் உயிரோடு Those who இறந்தவராக have such வேண்டும். an unlimited யார் attitude இப்படிப்பட்ட of எல்லையற்ற disinterest, விருப்பமின்மையை unlimited உடையவராக attitude இருக்கின்றாரோ, of disinterest, எல்லையற்ற விருப்பமின்மை Baba will அப்படிங்கிற call him மனோபாவத்தை கொண்டவர் அவர் Arjuna. அர்ஜுனர் Most என்று of us have become அழைக்கப்படுகின்றார். conqueror நம்ம of attachment, எல்லாரும் அந்த மாதிரி but maybe in பற்றை the end வென்றவர்கள் ஆகி something இருக்கிறோம் could அப்படின்னு emerge. நினைக்கிறேன். கடைசியில் ஏதாவது வந்து வெளிப்பட I முடியும். remember once I had a ஏன்னா friend, எனக்கு both ஞாபகம் of இருக்கு, us ஒரு used to ஃப்ரெண்ட் go இருந்தாங்க. to நாங்க ரெண்டு center, பேரும் but our சேர்ந்து father தான் was சென்டருக்கு வந்து quite போவோம். against. அப்போ அவங்க அப்பா வந்து ரொம்ப So எதிர்ப்பா they thought இருந்தார் that பிரம்மா குமாரிகளுக்கு. அதனால maybe she wanted to write a letter or something
And she wanted me to help, and Baba said, no, you அவங்க வந்து shouldn't, ஒரு லெட்டர் because எழுதணும்னு if something happens, நினைச்சாங்க. when the அப்ப parents வந்து come என்ன front of us, உதவி செய்ய they சொன்னாங்க. start begging இப்போ பாபா and வந்து ask சொன்னாங்க, them இல்ல to say நீ something. எழுதக்கூடாது You will அப்படின்னு be சொன்னாங்க. caught, because ஸோ அவங்க attachment can emerge. ம், So we all நீ have இதை to be எழுதின very careful, அப்படின்னா உனக்கு ஏதாவது பிரச்சனை whether it வரலாம் is my அப்படின்னு own சொன்னாங்க பாபா. attachment ஸோ or it என்னுடைய is சொந்த attachment of பற்றாகவும் someone else. இருக்கலாம், இல்லை யாருடைய Daddy Janki பற்றாகவும் always used to இருக்கலாம். tell us, தாதி ஜானகி எப்போதும் நம்ம கிட்ட என்ன we சொல்லுவாங்க shouldn't be அப்படின்னா, attached, நாம வந்து but also no எதுலேயும் one பற்று should வச்சிருக்க கூடாது, be யார் மேலேயும் பற்று attached to us வச்சிருக்க also. கூடாது. வேற யாரும் கூட நம் Attachment to மீது the வந்து body, பற்றை வச்சிருக்க கூடாது. one is love with the soul. ஒன்று வந்து So we ஆத்மாவை definitely நேசிப்பது, should have love, மற்றொன்று பற்று. but நிச்சயமாக not நமக்கு அன்பு இருக்க attachment. வேண்டும், ஆனால் பற்று இருக்கக்கூடாது. So churn on that, ஸோ அதை practice, பற்றி நீங்க சிந்தனை and பண்ணுங்க, பயிற்சி பண்ணி both பாருங்க. ways enjoy confluence of ரெண்டு விதத்திலையும் pure love, சங்கமேகத்தை spiritual நாம் love, உண்மையான அன்பை, unlimited ஆன்மீக love, அன்பை, unconditional எல்லையற்ற அன்பை, love. எந்த நிபந்தனையற்ற அன்பை. All this love makes you happy. ஆனா So இந்த that's what we Baba அன்பு says. எல்லாமே உங்களை You should be மகிழ்ச்சியாக்கும். bodiless and not have any attachment. Om உங்களுக்கு Shanti. எந்த பற்றும் இருக்கக்கூடாது, உடலற்ற தன்மை இருக்க வேண்டும். Om Shanti Didi, good morning. Good morning, Om ஓம் Shanti. சாந்தி. We're both in the same place in different spots. ம். But in தீதிவா, different கோபிபனும் rooms. ஒரே இடத்துல In இருக்காங்க, different வேற வேற rooms, ரூம்ல yes. இருக்கிறாங்க. Didi, I was appreciating so much yesterday நேத்து what I வந்து ரொம்ப witnessed நல்லா of இருந்தது the தீதி. grace நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, when you were கிரேஸ், being welcomed அதாவது here அருள் அப்படிங்கறத into பார்த்தேன். Sarul இங்க Kunj, வந்து the accommodation area. And there was a beautiful அகாமடேஷன் dance ஏரியாவுக்கு happening in வரும்போது front of அங்க you வந்து உங்க with முன்னால so ஒரு much அழகான love. நடனம் You know, நடந்துகிட்டு இருந்தது. describing the அவ்வளவு radiance அன்பு, of your beauty, அஹ், etc. உங்களை And I புகழ்ந்து thought ஒரு anybody பாடலாக sitting இருந்தது. there, if they were a அங்க little body இருக்கிறவங்க யாருமே conscious, அவங்க கொஞ்சம் they would, உணர்வுல இருந்திருந்தா கூட you know, okay, accept, maybe not accept. But somehow you were sitting in a space of such stability நீங்க that your அப்படிப்பட்ட ஒரு mind was ஸ்திரமான able தன்மையில to இருந்தீங்க. receive the love that was being உங்களால offered. எந்த You weren't உங்களுக்கு கொடுக்கப்பட்ட identifying அன்பை with நீங்க it, nothing was being ஏற்றுக்கொண்டீங்க. activated, but it's almost like the love was going through you. And I think one of the things that I நீங்க வந்து அந்த witnessed is அன்பை when you அவ்வளவு really அழகாக look after your ஏற்றுக்கொண்டீங்க. mind in the way that I உங்களுடைய see மனதை you, வந்து நீங்க ரொம்ப you're நல்லா able to பாத்துக்கிறீங்க. give உங்க and மனதை receive love through உங்களால் your அன்பை mind. And கொடுக்கவும் that's what முடியுது, creates that பெறவும் முடியுது happiness. உங்க மனதின் மூலம். அதுதான் வந்து And ஒரு you know, they மகிழ்ச்சியை say, உண்டாக்குகிறது. there's a beautiful scene அவங்க in the என்ன program சொல்றாங்க, ப்ரோக்ராம் that the ரொம்ப நல்ல seed never சீனாக gets to see இருந்தது. its own tree. அந்த But விதை and the tree வந்து doesn't know what the அதனுடைய seed சொந்த went மரத்தை through. வந்து But பார்க்க yesterday, முடியாது. when you அது came on போல stage, I think the நீங்க நேற்று seed met ஸ்டேஜில் the tree, and you வரும்போது shared a very beautiful story ஒரு of விதை வந்து the seed மரத்தை that you வந்து மரம் planted வந்து here in தன்னுடைய Gujarat. And I'm just பார்க்குது. wondering for குஜராத்தில் everybody, if you நீங்க could just share விதைத்த that அந்த story விதை, again. அந்த So ஸ்டோரி there's வந்து no நீங்க திரும்ப coincidence that சொல்வீங்களா drama தீதி? and Baba ஏன்னா அது brought வந்து you here, because this is your டிராமாவும் first பாபாவும் உங்களை program. இங்க You've கொண்டுட்டு been வந்தது 3 இல்லை. months in நீ Bharat. ஏதோ வந்துட்டது அப்படின்னு And of இல்லை, course, நீங்க தான் வந்து everybody wants இங்க to hold வந்திருக்கீங்க. you in Madhuban. பாரதத்துல எல்லாருமே உங்களை And மதுபன்ல வந்து here வச்சிருக்கணும் was, அப்படின்னு நினைச்சாங்க. because it's ஆனா on the இங்க way, வந்து the first big program. So can you பெரிய share that story ப்ரோக்ராம் again வந்து நேற்று of how நடந்தது. Baba பாபா inspired எப்படி your உங்களை service here in குஜராத்துக்கு கொண்டு Gujarat? வந்தாங்க முதலா அப்படின்ற அந்த விஷயத்தை நேற்று நீங்க I பகிர்ந்துக்கிட்டீங்க. don't know what அதை was the இப்போது நம்ம difficulties, but மீண்டும் சொல்லணும் அப்படின்னு what I heard, கேக்குறாங்க. they were not able to தேதி get சொன்னாங்க, seats. So Baba knew one of அவங்களால my இடம் வந்து uncles கிடைக்க முடியல. ஆரம்பத்துல that இடம் they தேடினப்ப are ஃபர்ஸ்ட் giving கிடைக்கல. அப்ப promotion. தீதியுடைய மாமா வந்து So பெரிய Baba said, பதவியில why don't இருந்தாங்க. you go பாபா and ask சொன்னார், him நீ to ஏன் போக get a கூடாது, place அவர்கிட்ட போய் ஒரு of இடம் வந்து center. நமக்கு I didn't சென்டருக்கு ask கேட்க கூடாது details, but அப்படின்னு. then நான் Baba டீட்டெயில்ஸ் said எல்லாம் they எதுவும் couldn't get கேட்கல. the place. பாபா வந்து அவங்களுக்கு இடம் கிடைக்கலன்னு Stayed மட்டும் a month சொன்னாரு. with my uncle trying to get the place. It was very challenging because ரொம்ப சவால் when you மிக்கதாக stay with இருந்தது. some ஒரு people, மாதமானது. you have ஏன்னா to cook, உலகாய மக்களோட நீங்க but இருக்கும்போது you can't just cook for yourself.
நீங்க தான் அங்க to cook சமைக்கணும் for இல்லையா? the whole உங்களுக்காக family மட்டும் who நீங்க are வந்து around. சமைக்க முடியாது. யாரெல்லாம் So இருக்காங்களோ she எல்லாருக்கும் had நீங்க two சேர்த்து children, சமைக்கணும் இல்லையா? and I had to cook. Anyway, Baba sent two other sisters எல்லாருக்காக to help me. இன்னும் 2 சிஸ்டர்ஸ் வந்து And அனுப்புனாங்க. பாபா you know எனக்கு ஹெல்ப் that பண்ண. if you have to be instrument, you at நீங்க least வந்து know ஒரு how to கருவியாக cook, right? இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சமைக்க தெரியணும் இல்லையா? Many places I have stayed with நிறைய இடத்துல different நான் வந்து families பார்த்திருக்கேன். வேற வேற cook for குடும்பத்தோடு everyone together. இருந்திருக்கேன். எல்லாருக்காகவும் சேர்த்து So சமைக்கணும். I stayed, and then he was நான் busy, வந்து but அங்க finally he இருந்தேன். அவர் பிஸியா இருந்தார். got a ரொம்ப place மாமா வந்து பிஸியா which இருந்தார். அப்ப had, I கடைசியில think, ஒரு 3 இடத்தை வந்து bedrooms and நமக்கு good place, 3 good பெட்ரூம் spot. இருக்கிற ஒரு நல்ல இடத்தை வந்து And that நமக்கு area was கொடுத்தார். very known. அந்த ஏரியா They had ரொம்ப some temples நல்ல around there. ஃபேமஸான இடம். அங்கிட்ட So கோயில்களும் he got the இருந்தது. place, and then Baba அதனால sent அவரு some money. இடத்தை கொடுத்தார். அப்புறம் So பாபா we கொஞ்சம் பணம் bought அனுப்பினார். certain things, set up the நாங்க சில center விஷயங்களை வந்து நம்ம properly. வாங்கி சென்டர் வந்து In செட்டப் Gujarat, one பண்ணோம். of the beautiful thing is their குஜராத்தில் kitchen. ஒரு முக்கியமான விஷயம் It's என்னன்னா very கிச்சன். clean. They have கிச்சன் everything. வந்து ரொம்ப கிளீனா And இருக்கும். so we bought some stainless steel pots and ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் something very பாத்திரங்கள்லாம் simple to வாங்கணும். start with. ரொம்ப சிம்பிளா தான் And Baba வாங்கணும். knew, and we ஆரம்பிக்கிறதுக்கு also know that பாபாக்கு as the தெரிஞ்சது. students start coming, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் they வர will bring ஆரம்பிக்கிற more போது things, and it அவங்க will be இன்னும் நிறைய விஷயங்கள் set கொண்டு up. வருவாங்க. எல்லாம் செட்டப் பண்ணிக்கலாம் There was அப்படின்ட்டு இருந்தோம். inauguration by the mayor. அப்போ மேயர் வந்து அந்த Daddy துவக்க Janki விழா also செய்து came from வைத்தார். Pune, தாதி ஜானகி வந்தாங்க பூனால and இருந்து. she brought Sarla Didi with her. சரளா I தீதி told அவங்க them கூட I'm not கூட்டிட்டு வந்தாங்க. Gujarati, so I don't know if I நான் could வந்து stay குஜராத்தி இல்ல, longer because என்னால they இங்க like இருக்க to முடியுமா speak in அதிக near காலம்னு Gujarati. தெரியாது. ஏன்னா குஜராத்தில கேட்க தான் Anyway, அவங்க I stayed for விரும்புவாங்க 3 அப்படின்னு months, and சொல்லிட்டு then I 3 had to go மாதத்திற்கு back. நான் Dadi இருந்து and Sarla அதுக்கப்புறம் நான் Didi வந்து போக வேண்டியது stayed on, இருந்தது. but Dadi தாதியும் also சரளா didn't stay long. தீதியும் தாதியும் கூட நிறைய நாளில் So இருக்கல. everyone remembers old ones. ஸோ எல்லாரும் So when they were பழையவர்களை arranging a big நினைவு program செய்வாங்க of இல்லையா? their அவங்க வந்து ஒரு 50th பெரிய year of 50 service, வருடம் வந்து they அவங்க called me and they கொண்டாடும் said பொழுது you have to என்னை come, வந்து but I said அழைத்தாங்க. நீங்க it's வரணும் not அப்படின்னு possible for me சொன்னாங்க. to make another இல்லை, trip என்னால வந்து இன்னொரு in the ட்ரிப் இப்ப வர middle of முடியாது the அப்படின்னு month சொன்னேன். of December. ம். So anyway, they are doing program, and அவங்க so we ப்ரோக்ராம் have that பண்றாங்க. kind of connection. ஸோ அந்த மாதிரி ஒரு I am தொடர்பு not குஜராத் கூட Gujarati, but இருக்கு எனக்கு. still, நான் குஜராத்தி இல்லை, அதனால Yes. எனக்கு ஒரு I was in Jaipur for a museum, and then ஜெய்ப்பூர்ல at ஒரு young மியூசியம்ல age, இருந்து you சின்ன can வயசுல anytime நாம you எங்க go வேணா around, you போலாம் get இல்லையா? to meet people, you know, a lot of மக்களை வந்து நம்ம சந்திக்கலாம், You நிறைய were in your early செய்யலாம் சின்ன 20s at வயசுல. that time, weren't you? அந்த I நேரத்துல not உங்களுக்கு early, 20 late வயசு 20s. இல்லையா? Late 20s. லேட் No, it 20s. was a wonderful scene yesterday. And Didi was இது sharing மிக with the அழகான crowd ஒரு how காட்சியாக happy she இருந்தது. felt. And எவ்வளோ Baba's message சந்தோஷமா was so இருக்கிறாங்கன்னு beautiful தெரியும் to the சொன்னாங்க. Gujarat பாபாவுடைய family. மெசேஜ் வந்து That they're குஜராத் sitting ஃபேமிலிக்கு on அவ்வளவு Baba's அழகாக heart throne இருந்தது. because they're ever அவங்க ready பாபாவுடைய இதய and right சிம்மாசனத்துல hands அமர்ந்திருக்கிறாங்க. in service. எப்போதும் அவங்க எவர் ரெடியா இருக்கிறாங்க சேவைக்கு. Didi, today's Avyakt signal, திதி இன்றைக்குடைய it made அவ்யக்த me சிக்னல் வந்து feel the effort we need to make to go from sakar சாக்கார்ல இருந்து நாம to ஆக்கார் நிராகார் corporeal to போகணும். subtle to incorporeal. சூட்சுமம், ஸ்தூலம், Now, at the சூட்சுமம், sakar நிராகாரம், level, 3 ஸ்திதிகள். we can, சாக்கார it's easy for us to வடிவத்துல think about many நம்மளால things. பல What we விஷயங்களை have to பற்றி do ஈஸியா today, சிந்திக்க what we முடியுது. have நம்ம to இன்னைக்கு cook என்ன today. செய்யணும், இன்னைக்கு என்ன நம்ம சமைக்கணும், எங்க So it's போகணும், not எல்லாத்தையுமே difficult to நம்மளால think ஈஸியா about things of சிந்திக்கிறோம். matter, people, connections. Somebody says, "Oh, my பௌதிக விஷயங்களை son-in-law, சிந்திப்பது he வந்து drinks a ஒண்ணுமே lot. What do கஷ்டம் I do இல்ல. for him?" So there is this kind of obligation and So, இப்போ sense of சாக்கார needing to ரூபத்துல save நாம somebody இருக்கும்போது at the நிறைய sakar விஷயங்கள் level. இருக்கு நமக்கு சிந்திக்கிறதுக்கு. At the subtle level, akar level, சூட்சும something Baba அளவுல said was, ஆக்கார ஸ்திதியில listen to the பாபா என்ன Murli, chant சொன்னார்? the Murli, முரளியை படிங்க, have முரளி heart-to-heart ஞான சிந்தனை conversation with பண்ணுங்க, Baba. இதயபூர்வமான சம்பாஷணை So it's பாபா almost கூட like செய்யுங்க your அப்படின்னு thoughts சொல்றாங்க. are going to ஸோ another level உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே of மற்றொரு lightness. லெவலுக்கு வந்து I போகுது. don't know மேபி how you லேசான describe it. தன்மைன்னு Lightness சொல்லலாம். maybe. So there's these efforts defined when Baba says churn the knowledge, ஞான remember where சிந்தனை you came பண்ணுங்க, from, எங்க remember இருந்து your வந்து இங்க titles. உங்களுடைய But I'm தலைப்புகளெல்லாம் very நினைவு செய்யுங்க அப்படின்னு interested சொல்றாங்க. in the bridge between
akar and nirakar, ஆகார் especially going நிராகார் from ஆகார்ல this இருந்து kind of அதாவது subtle சூட்சுமத்துல இருந்து thinking, நிராகாரத்துக்கு போகணும் churning, அப்படின்னா and this to becoming a point. வெறுமனே ஒரு Can you பாயிண்ட் shed some ஆகிறதுக்கும் light on என்ன this பிரிட்ஜ் journey? இருக்கு? Because the point form is a very சூட்சுமத்துல இருந்து slippery thing. நிராகாரத்துக்கு போகிறதுக்கு என்ன And so this பண்ணணும்? bridge அது from ரொம்ப ஒரு வழுக்கும் subtle விஷயமாக thinking இருக்கு. to point, if you can give us சூட்சுமமான some of your சிந்தனைக்கு insights or practices அப்பாற்பட்டு into that, வெறுமனே ஒரு I think that புள்ளியாக would be very ஆகுவதற்கு helpful. என்ன பயிற்சி பண்ணணும்? அதை சொன்னீங்கன்னா ரொம்ப உதவிகரமாக I இருக்கும். think that subtle form is little later, but each one of us, at சூட்சுமமானது a point of time, அப்படிங்கிறது வந்து we are அப்புறம் incorporeal. வரும். நாம எல்லாருமே ஒரு Actually, புள்ளியாக these two இருக்கிறோம், ways, நிராகார when we சுரூபமாக begin இருக்கிறோம். from corporeal to 3 2 incorporeal, விஷயம் இருக்கு. another ஒண்ணு is from வந்து ஆகாரத்துல incorporeal ஆரம்பிச்சு coming again போறது, இல்லைன்னா to subtle நிராகாரத்துல kingdoms இருந்து of corporeal. சூட்சும So உலகத்துக்கு I வந்து also சூட்சும always சரீரத்திற்கு begin வந்து from பிறகு incorporeal. தீதி Actually, சொல்றாங்க, it is நான் எப்போதும் nirakar, akar, நிராகாரத்துல and இருந்து தான் sakar. நான் ஆரம்பிப்பேன். நிராகார், And ஆகார், though அப்புறம் we சாகார். mostly think of அதாவது sakar, நிராகார்னா ஒளி subtle and புள்ளி, incorporeal. சூட்சுமம் So அப்படின்னா it அது becomes very ஆகாரம். easy that I am ஸோ மேல இருந்து originally நாம soul. கீழே வந்தோம் அப்படின்னா அது சுலபமாக And இருக்கும். then when I'm நான் introverted, I'm ஆதியிலேயே playing ஒரு my part. ஆத்மா, நான் Except this நிராகாரமாக is subtle இருக்கின்றேன், spiritual. நான் என்னுடைய பாகத்தை Alokik. செய்கின்றேன். Then third comes is I am a karma yogi. I have to நான் play my part. அலௌகிகமாக இருக்கின்றேன் So அப்படின்னு actually, I சூட்சுமவாதத்துக்கு always முரளி begin with படிக்கிறது, ஞான சிந்தனை incorporeal. பண்றது இல்லை. And ஸோ then நான் I should முதல்ல come to நிராகாரமானது corporeal, not அப்படின்னு in ஆரம்பிச்சு the end. சாக்காரத்துக்கு So that வருகின்றேன். becomes more natural. சாக்காரத்துல ஆரம்பிச்சு நிராகாரமாகுவதில்லை That's a அப்படின்னு good தேவி distinction. சொல்றாங்க. So is it that you go from sakar to nirakar? So that practice is what? The full stop practice? Is it shedding things? Is it considering yourself to be an instrument? What's that helps you to stay in nirakar? Because for most people, it's difficult for them to jump from the practicalities of the sakar to nirakar. So because we are in actions, நிறைய பேருக்கு so வந்து always சாக்காரத்துல thinking இருந்து about I am நிராகார a பார்க்கணும்னா karma ரொம்ப yogi, கஷ்டமா இருக்கு. I have to do நான் வந்து எப்ப actions. பார்த்தாலும் நம்ம I have to செயல்களை do செய்யும் பொழுது actions. நான் கர்ம That யோகி means I அப்படின்னு am separate இருக்கணும். now. நான் வந்து So that நான் means I ஆத்மா am incorporeal and I'm playing my தனிப்பட்டவன், part. நான் That நிராகாரமான ஆத்மா, awareness நான் என்னுடைய பாகத்தை of playing நடிக்கின்றேன். part இந்த actually விழிப்புணர்வை helps நாம us. வச்சிருக்கணும். That அது means வந்து now I நம்மை am adopting to my நான் costume of body. என்னுடைய உடல் I play அப்படிங்கிற my அந்த part and then I அஹ், leave விஷயத்தை my நான் costume and ஏற்றுக்கொள்கின்றேன். then go அப்படின்னா back. அந்த உடலின் மூலம் So நான் playing என்னுடைய part in ஆடையின் different மூலம் costumes நான் என்னுடைய will பாகத்தை also செய்கிறேன். help to be வெவ்வேறு ஆடைகள்ல நான் என்னுடைய incorporeal பாகத்தை and then செஞ்சிருக்கிறேன் corporeal. அப்படின்னு நாம் நினைக்கிறோம். Very அதுக்கப்புறம் nice. நிராகாரமான ஸ்திதி, நான் வெறும் So புள்ளி. from incorporeal, then you were saying subtle. நிராகார Akar, ஸ்திதியில where இருந்து karma அப்புறம் yogi farishta. And is சூட்சுமத்துல that the கர்மயோகி stage of ஃபரிஸ்தாக்கு வரணும். virtues, sharing qualities, virtues? Mm. அப்போனா நம்ம தெய்வீக குணங்களையும் It's all spiritual, physical அப்போ and தீதி சொல்றாங்க spiritual. எல்லாமே அங்க வந்து So Lokik and ஆன்மீகமானதாக Alokik. இருக்கும். So ஸோ what you லௌகிக் do மற்றும் is actually அலௌகிக். from ஸோ நீங்க Lokik என்ன you செய்றீங்க become அப்படின்னா spiritual. லௌகிக்ல So இருந்து that நீங்க spirituality அலௌகிக், is in அதாவது the subtle ஆன்மீகம் form. உடையவராறீங்க. Because in ஸோ இந்த body ஆன்மீகமானது consciousness, அப்படிங்கிறது சூட்சும தன்மை. in ஏன்னா உடல் sakar உணர்வுல mostly it இருக்கும் is பொழுது actions, right? A karma வெறும் yogi. செயலாக But இருக்கும், ஒரு கர்ம யோகியாக spirituality is மட்டும் in இருக்கும். between, ஆனா ஆன்மீக தன்மை alokik, right? அப்படிங்கிறது நடுவுல இருக்கு, So akaric or அலௌகிகமானது alokik. இல்லையா? That is why when we come to Baba in the beginning, அதனாலதான் பாபாட்ட we நாம never say வரும்போது my ஆரம்ப sister, காலத்துல my brother. "மை- We used to என்னுடைய say சிஸ்டர், என்னுடைய பிரதர் the அப்படின்னு brother சொல்ல of this மாட்டோம். body or இந்த sister of this உடலுடைய body. ஒரு That was very, very சகோதரர், common. இந்த உடலுடைய Now we don't அது use வந்து that ரொம்ப much. காமனா My இருந்தது. uncle, my இப்ப அந்த this. மாதிரி எல்லாம் யாரும் சொல்லுவாங்க, Before என்னுடைய was மாமா, என்னுடைய தாத்தா அப்படின்னு uncle of the சொல்றாங்க. body. We ஆனா connected என்னுடைய every உடலுக்கு ஒரு relationship with the ஒவ்வொரு உறவு soul. முறையுமே உடலோடு And தான் that's நாம like சம்மந்தப்படுத்தி alokik. பேசுவோம் ஆரம்ப காலத்துல. அது வந்து Very nice. Thank you, அலௌகிகமானதாக Didi. இருந்தது. Very தேங்க்யூ. simple but very nice clarity of where to start and the எங்க consciousness ஸ்டார்ட் to பண்ணணும், go into எப்படி the incorporeal போகணும், and then the feeling, நிராகாரத்துக்கு எப்படி போகணும் spiritual, அப்படிங்கிறது this ரொம்ப akar. தெளிவாக Thank you, இருந்தது. Didi. So tomorrow, ஆன்மீகமானதும் ரொம்ப சிறப்பாக today இருந்தது. is your last day in Bharat. Well, இன்னைக்கு for now. வந்து
And Didi's demand is amazing because in Madhuban, nobody wanted to let her மதுபன்ல go. Muniben was saying யாருமே that வந்து my தேவியை heart is போகவே shrinking அனுமதிக்கல. because Jayanti Didi is leaving and Moini Didi is leaving. ஜெயந்தி And தீதி all the கிளம்புறாங்க, Madhuban மோகினி தீதி Nivasis have so கிளம்புறாங்க. appreciated your presence in எல்லாருமே Madhuban வந்து தீதி and மதுபன்ல being an இருந்ததை ரொம்ப anchor பாராட்டுனாங்க. and being so available from morning to evening. And I காலையில think இருந்து Bhumiben, சாயங்காலம் special வரைக்கும் யார் thanks to வேணாலுமே உங்களை Sister சந்திக்க Bhumi because முடியா இருந்தது. she's மிஸ்டர் really பூமிக்கு ரொம்ப played a நன்றிகள். beautiful role of facilitation in enabling எல்லாருக்குமே அந்த ஏற்பாடுகளை பூமி you சிஸ்டர் மிக as சிறப்பாக a செய்து கொடுத்தாங்க. spiritual resource to reach many souls, especially those souls that would never come in front of the seniors. So I think there's been heartfelt appreciation all நிறைய around. பேரு வந்து And so தேவியை tomorrow, சந்திப்பதற்கு நீங்க வந்து Didi will be உறுதுணையாக traveling, இருந்தீங்க, உதவி செய்தீங்க. and so பூமியினன் we will come on நாளைக்கு வந்து தீதி after வந்து டிராவல் and பண்ணுவாங்க. share Madhuban news because there's a lot happening in Madhuban at this time. The engine of மதுபன்ல Madhuban நிறைய continues நடக்குது. to grow, and மதுபன்ல நிறைய there's some விஷயங்கள் very நடக்குது. அதையெல்லாம் interesting நம்ம நாளைக்கு developments பார்க்கலாம். and spiritually, physically, at both levels, so that we can tune into the clock of ஸ்தூலமாக time and understand where to focus our efforts. So that'll be tomorrow. நிறைய விஷயங்கள் மதுபன்ல நடக்குது. Savi, நாளைக்கு any அதுதான் last இருக்கும். நாம் parting அதை words before பார்க்கலாம். you leave Bharat? You're feeling? தீதி நாளைக்கு வந்து நீங்க நீங்க இங்க இருந்து கிளம்புறீங்க, ஏதானும் even if சொல்ல it's different விரும்புறீங்களா cultures, பாரதத்திற்கு அப்படின்னு சொல்லி but whether தீதி it's சொல்றாங்க. Bharat வேற or வேற India or கலாச்சாரமாக United States, இருந்தாலும், பாரதமாக இருந்தாலும் சரி, at least இங்கிலாண்டாக within இருந்தாலும், the எந்த Brahmin நாடாக family, இருந்தாலும் சரி, is the பிராமண Brahmin குடும்பத்திற்குள்ள culture. Wherever you go, பிராமண you will get கலாச்சாரம் இருக்கு. Toli, நீங்க எங்க wherever you போனாலும் go, உங்களுக்கு டோலி you get கிடைக்கும். Murli, எங்க போனாலும் everything முரளி is same கிடைக்கும். everywhere, right? எல்லாமே எல்லா So இடத்துலயும் have that ஒண்ணுதான் consciousness, இல்லையா? unlimited, that அந்த it's the full உணர்வை, world, எல்லையற்ற உணர்வை நாம everyone is வச்சிருக்கணும். my முழு family. உலகமும் So that எல்லாருமே என்னுடைய consciousness will குடும்பம். make you feel that அந்த you also belong உணர்வு to வந்து Bharat, right? உங்களை And Bharat நீங்களும் Vasis will பாரதத்துக்கு also feel சொந்தமானவர்கள் they அப்படின்னு belong to உணர்வு உண்டாக்கும். foreign, double பாரதவாசிகளும் foreigners family. டபுள் ஃபாரினர்ஸ் So I think குடும்பத்தை it's more than சார்ந்தவர்கள் one. அப்படின்னு நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிற விஷயத்தை உணரணும். Thank you, Didi. That's a Okay. very good note to end on. தீதிக்கு Om ஓம் Shanti. சாந்தி. Om Shanti. Thank you.